உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொண்ணு தான் சார். என்ன செய்யணும்னு தெரியும்ல? தெரியுங்க, சொன்னாங்க. அண்ணா சரி, அது அவகிட்ட கொடு. சரிங்க சார். சரியா அந்த பொண்ணோட ஷூக்குள்ள இதை போட்டுறணும். நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன் சார். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. சரி வாமா. போ. ஏமா, அந்த தனா உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டா? அவ வலியில அழும்போதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவளால விளையாடவே முடியாது. அப்படியே உயிரே போனாலும் போகட்டும். அந்த ஜானகி என்ன கட்டி வச்சு அடிச்சால, அவ பொண்ணு நிலைமைய பார்த்து அவ கதறி கதறி அழட்டும். அதோ இருக்கு பாத்தியா, அந்த ஷூ தான். பக்கத்துல இப்ப யாரும் இல்ல. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போய் போட்டு வந்துரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஜாக்கிரதை, போ. சாரி. பரவாயில்ல. என்ன இந்த இடத்துக்கு இவ்ளோ பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஏதோ சரியில்லையே. கதிர், தனாவை பாத்துக்கோ. இது வந்துடுறேன். அந்த பொண்ணு புவனேஸ்வரி தான் பார்க்க போயிருக்கா. அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். புவனேஸ்வரி தான் ஏதோ திட்டம் போடுறா. நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேமா. உன்னை யாரும் பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. சரி, நீ கிளம்பு. ஓகேங்க. அண்ணே, இந்த பிளான் மட்டும் நடந்துட்டா கண்டிப்பா தனாவால ஜெயிக்கவும் முடியாது, போட்டியில கலந்துக்கவும் முடியாது. ஆமாமா, இந்த தடவை எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லாமே சரியா நடக்கும். ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னாலே. என்ன வச்சிருப்பா? மாயா, என்னாச்சு? அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளியே தான் இருக்காங்க. அப்படியா? அப்ப கண்டிப்பா தனாவை அவ தான் ரூம்ல வச்சு போட்டிருப்பா. சரி விடு, அதான் நீ அப்படியே கூட்டு வந்துட்டிய. இல்லடா, திரும்ப ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்க? தனா நம்ம முன்னாடி தானே நிக்கிறா. நாங்க போன் பேசிட்டு இருக்கா. அது இல்ல, இப்போ ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டு போனா அவகிட்ட இருந்து பணக்கட்டு விழுந்தது. எனக்கு டவுட் வந்து பின்னாடியே போனேன். அவ புவனேஸ்வரி கிட்ட போய் ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா. ஆனா எங்க எதை வச்சான்னு தான் புரியல. அப்படின்னா தனாக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி ஏதோ வச்சுட்டு போயிருக்காளா? பாரு, முதல்ல பேக் எல்லாம் செக் பண்ணலாம். சரி. மாயா, ஏதாவது கிடைச்சதா? இல்ல கதிர், என்ன வச்சிருப்பான்னு எதுவுமே தெரியலையே. அடுத்ததாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதிக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த தனலட்சுமிக்கும் போட்டி நடக்க போகுது. மாயா, அடுத்த போட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, அடுத்து ஏன் மேட்ச் தான். நான் அப்புறமா பேசுறேன். நல்ல விளையாடு. சரிம்மா. தனா விளையாட போறா. டேய் சீனு, இதுல ஜெயிச்சுட்டா தனா ஜெயிச்ச மாதிரி தானே? இல்லப்பா, இதுல வின் பண்ண ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிடலாம். நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச். ஓ அப்படியா? ஓ மாயா, இந்தா மேட்ச் ரெடி.
கதிர், அந்த பொண்ணு தலையில மல்லிகைப்பூ வச்சிருந்தா. பாரு, இங்கெல்லாம் பூ கொட்டி இருக்கு. அங்க தனா தான் ஷூவை கட்டி வச்சிருந்தா. அப்ப தனா ஷூக்குள்ள ஏதாவது வச்சிருந்தா? தனா, அந்த ஷூவை எடுக்காத. என்னாச்சு மாயா? ஒரு நிமிஷம் இரு. மாயா, என்ன மாயா? என்னாச்சு? ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், தேளு. தேலா? மாயா, தேல் கொட்டி இருக்கா? ஐயோ மாயா, தேல் எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? உன்னை வேற கொட்டிருச்சு. தனா, பயப்படாத, இரு. சத்தம் போடாத. மாயா, அது விஷமா இருக்க போகுது மாயா. ஒண்ணும் இல்ல தனா, நீ டென்ஷன் ஆகாத. பெரியப்பா வந்துட போறாரு. அவருக்கு தெரிய வேண்டான்னு. ஏன்னா அவரு பயப்படுவாரு. மாயா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. வா, சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போலாம். இப்ப எப்படி போக முடியும்? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதி, கோயம்புத்தூரை சேர்ந்த தனலட்சுமி தனா, ஓட்டுக்கு வாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஐயோ மாயா, உனக்கு இப்படி ஆயிருக்கும் போது எனக்கு ஒண்ணும் ஆகல தனா. நீ முதல்ல ரெடி ஆகு. நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் ஆகல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண டாக்டர் இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ ரெடி ஆகு. சரி, நீ ரெடியா? நீ வாமா. கூட்டிட்டு போ. வா. தனா, உன்னதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. நீ சீக்கிரமா ரெடி ஆகுமா? ஆ, ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதம்மா, நீ ஜெயிப்ப. ரெடி ஆகு. சரிப்பா. டாக்டர், எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? உடனே ட்ரீட் பண்ணதுனால பாய்சன் எதுவும் ஏறல. இப்ப கொஞ்சம் கிடினஸ் இருந்தா இருக்கும், அதுவும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நத்திங் டு வரி. சரிங்க டாக்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.